திருமணமே ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்களுக்கு அனுபவபூர்வமான அறிவியல் பூர்வமான பரிகாரம் ஒன்று இப்போ நான் சொல்ல போகிறேன். எந்த காரிய தடங்களாக இருந்தாலும் அது நடைபெறலை அப்படின்னாக்கா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே சரியான நேரத்தில் டான்னு நடக்கும். இதை நம்ம விதி தலையெழுத்து அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனாலும் அந்த தலையெழுத்தையே மாற்றி அமைக்கிறக்கூடிய ஒரு சக்தி எல்லாம் உள்ள இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. உண்மையான திடமான அசைக்க முடியாத நம்பிக்கையோட சில பரிகாரங்களை செய்யறது மூலமாக நமக்கு உள்ள சில காரிய தடைகள் உடைத்து எறியப்படும். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமானது இல்லை. சரி, இப்போது திருமண தடை ஏற்பட்டு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏக்கத்தோட தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் இப்போ ஒரு சொல்ல போகிற பரிகாரத்தை கவனமாக பார்த்து அதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும். ஒவ்வொரு மாதமும் வர்ற அமாவாசை, ஏதாவது ஒரு அமாவாசை திதியை தேர்ந்தெடுத்து அமாவாசை அந்த திதி அன்னைக்கு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. சூரியன், சந்திரன், பூமி இது என்ன எல்லாமே 1 3 1 கூடுற பொழுது அதுக்கு பவர் அதிகமாகுது. அந்த அமாவாசை திதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அமாவாசை அந்த காலை நேரத்தில் இருக்கணும். அன்னைக்கு காலை நேரத்தில் அமாவாசை இருக்கணும். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடையை உடுத்திக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் போகிற போது உங்கள் கையில் ஒரு மஞ்சள் அல்லது சிவப்பு துணி, சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கிட்டு கூடவே வளையல், மஞ்சள், குங்குமம், பித்தளைப்பாக்கு, கொஞ்சம் பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். அதை போயிட்டு அங்கே ஒரு முடிச்சியாக முடிஞ்சு 2 கைகள்லேயும் அதை ஏந்திக்கிட்டு அந்த மரங்களை வணங்கி உங்களோட வேண்டுதல்களை எடுத்து நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறமா 27 தடவை அந்த மரங்களை அப்படியே மெதுவாக வேண்டுதல்களோட, உங்களுடைய உண்மையான வேண்டுதல்களோட நீங்கள் சுற்றி வரணும். மனமுருகி வேண்டணும், மெதுவாக சுற்றி வரணும். உங்கள் கையில் பிறகு சுற்றி வந்ததுக்கு அப்புறமா உங்கள் கையில் இருக்கிற முடிச்ச அந்த மரத்தில் கட்டி தொங்க விடணும். அதுக்கப்புறமா அங்கே நிற்கிற சுமங்கலிகள் கொஞ்சம் பேர் நிற்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறமா நேராக சன்னதிக்கு போய் வேண்டிக்கிட்டு 3 தடவை பிரகாரத்தை சுற்றி அமைதியாக உட்காந்து ஆண்டவனை மனமுருகி வேண்டணும். வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 11 ரூபாய் பணத்தை வேண்டிக்கிட்டு உண்டியலில் போடணும். அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் விளக்கேற்றி வச்சு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெட்டி ஒரு மூடியை அப்படியே கரைச்சி தண்ணியில் கலந்து அதை நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறமா பாருங்க, பலன்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.